8 வயதில் தனுஷ்கோடி கடற்கரையில் அகதியாக வந்து சேர்ந்து மீண்டும் தனது சொந்த நாடான இலங்கைக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் நபர்தான் இவர். எங்கு சென்றாலும் துரத்துகிறீர்கள், வாழவே வழியில்லை, ஒரு அடையாள அட்டை கூட இல்லை என்று கண்ணீரோடு முட்டி போட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இவரது செயல் பார்ப்போரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 1997ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஜாய் என்பவர் தனது 8 வயதில் இலங்கையிலிருந்து கடல் வழியாக தனுஷ்கோடிக்கு அகதியாக வந்துள்ளார். மண்டபத்தில் இருக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்ட ஜாய் மறுவாழ்வு முகாமிலிருந்து தப்பி தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்துள்ளார். 1997ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது இரவு தூங்கிக் கொண்டிருந்த தன்னை பெற்றோர் படகில் இந்தியாவிற்கு ஏற்றிவிட்டதாகவும் காலையில் கண் விழித்து பார்த்த போதுதான் தனுஷ்கோடி கடற்கரையில் தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த இலங்கை தமிழர்களுடன் இருந்ததாகவும் கூறியுள்ளார் ஜாய். மண்டபம் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் தன்னை சொந்த நாடான இலங்கைக்கு மீண்டும் திருப்பி அனுப்பி வைக்குமாறும் மனு கொடுத்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற ஜாய் மீது நாகர்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர்.